ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருப்பா அது? நம்ம ஊருக்கார பேர் சத்த மாதிரி இருக்கு. ப்ரூஸ்லி அப்படின்னு சொன்னாவே ப்ரூஸ்லி ஹியூமனே இல்ல, ப்ரூஸ்லி ஒரு ஏலியன், ப்ரூஸ்லி ஒரு மான்ஸ்டர், அவர் ஒரு டிராகன். அவரை மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் யாராலுமே பண்ண முடியாது, அவர்கிட்ட யாராலுமே சண்டை போட முடியாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. ஆனா ப்ரூஸ்லி இது வரைக்கும் வாழ்நாள்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட் கூட பண்ணல. இது உனக்கு நல்லதே கிடையாது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிய. சரி, ஓகே. ப்ரூஸ்லி அப்படி வாழ்நாள்ல எத்தனை ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். முடிஞ்சா நீங்க சொல்லு. ஒரு 500 1000 இருக்கும், குறைஞ்சது ஒரு 1000 ஃபைட்டாவது பண்ணியிருப்பாப்புல. ப்ரூஸ்லி தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு ஃபைட்டு தான், தன்னோட 18வது வயசுல, அதுவும் ஸ்கூல் படிக்கும்போது, சென்ட் பிரான்சிஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பாக்ஸிங் போட்டி நடக்குது. அந்த போட்டியில ப்ரூஸ்லியும் ப்ரூஸ்லிக்கு ஆப்போனண்டா கேரி எல்ம்ஸ் அப்படின்னு ஒரு பையனும் 2 பேரும் மோதுறாங்க. அப்படி சண்டை போடும்போது கேரி எல்ம்ஸை ப்ரூஸ்லி நாக் அவுட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 3 தடவை கேரி எல்ம்ஸை அடிச்சு கீழே தள்ளுறாரு. 3 தடவையும் கேரி எல்ம்ஸ் மறுபடி எந்திரிச்சு வந்து நிற்கிறாரு. ஸோ ப்ரூஸ்லி அந்த மேட்ச்ல கேரி எல்ம்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கவனிக்கப்பட வேண்டியது, ப்ரூஸ்லி கேரி எல்ம்ஸை நாக் அவுட் பண்ணி வின் பண்ணலை. இது நம்புற மாதிரியே இல்லையா? ப்ரூஸ்லி அப்படின்னு சொன்னாவே ஸ்பீடுக்கும் பவருக்கும் தான் ரொம்பவே பேர் போனவர். அப்படி லைட்னிங் ஸ்பீடில் இருக்கிற ப்ரூஸ்லி எதுக்காக கேரி எல்ம்ஸை நாக் அவுட் பண்ணலை? ஸோ பிற்காலத்தில் அவர் அந்த ஸ்கில்லாம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை. ப்ரூஸ்லி அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்த பிறகு தான் ஸ்பீடெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ஆனால் அவர் 18 வயசுக்கு அப்புறமுமே அந்த தற்காப்பு கலைகள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் தற்காப்பு கலையை பண்ண ஆரம்பித்தது 13 வயசுல, அவர் இறந்தது 32 வயசுல. ஆனால் ஒரே ஒரு ஃபைட்டு தான் பண்ணியிருக்காரு, ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டு. நான் சொல்கிறது வெளியே எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரீட்டில் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கலாம், அன்அஃபிஷியலாக எக்கச்சக்க பேர்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டு, எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுற மாதிரி ஒரு ஃபைட் ஒரே ஒரு ஃபைட்டு தான். அதுவும் ஸ்கூல் டேஸில் தான், தன்னோட 18 வயசுல தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு கூட ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டு பண்ணதே கிடையாது. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரொஃபஷ்னல் ஃபைட் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் பெரிய பெரிய ஃபைட்டராக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு பேர் வாங்காதவங்க கூட இருந்திருக்கலாம். ஆனால் ப்ரூஸ்லி பெருசாக ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டும் பண்ணலை. அந்த அளவுக்கு ஸ்பீடு பவர் எல்லாம் ஓகே. ஒரு சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க, அதுவும் ஹாலிவுட்டில். ஒரு நார்மலாக ஒரு சைனீஸ் பர்சன் யாராலையுமே அந்த ஹாலிவுட்டில் நுழைய முடியாது. ஏசியன் அப்படின்னு சொன்னாவே அவங்க அமெரிக்கன்ஸ் அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக பார்க்குற காலகட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பெரிய அளவில் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ப்ரூஸ்லி மட்டும் எப்படி சினிமாக்குள்ளே போனார்? ஒரு பெருசாக ஃபைட் வாங்கி, இப்போ முகமது அலி அப்படின்னா அவர் ஒலிம்பிக்ஸில் போய் கோல்டு அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ஆஃப் பாக்ஸர், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாக்ஸர், கோட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். ஒரு சினிமா ஃபீல்டுலே போகிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா நம்ம ஒரு மரியாதை கிடைக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரூஸ்லி அப்படிங்கிறவங்க யாருன்னே தெரியாது, ஒரு புது முகமாக போகிறாங்க. அப்போ எப்படி சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிது? பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவும் எப்படி மாறுறாரு? அதுக்கு காரணம் அவரோட பேக்ரவுண்ட் தான். பிகாஸ் ஆஃப் அவங்க அம்மா ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவங்க. ப்ரூஸ்லியோட அம்மா கிரேஸ்கோ அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க. ப்ரூஸ்லியோட அப்பா ஆப்வியஸ்லி அவங்க ஒரு சைனீஸ். ப்ரூஸ்லியோட தாத்தா ஜெர்மனியிலிருந்து சைனாவுக்கு வந்ததாகவும், அந்த இடத்துல ப்ரூஸ்லியோட அப்பாவும் ப்ரூஸ்லியோட அம்மாவான கிரேஸும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் ப்ரூஸ்லி என்னதான் அவங்க அம்மா ஒரு
யூத குடும்பத்தை சார்ந்தவங்களாவே இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ஒரு சைனீஸ் தானே, அப்போ அவங்களும் ஒரு சைனீஸோட வம்சாவளியை சார்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு காலகட்டம் இல்ல, இந்த ஒரு காலகட்டத்திலையுமே மீடியா அப்படிங்கிற அந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூதர்கள்ட்ட தான் இருக்கு. உடனே நிறைய பேர் கோவப்படுவீங்க, நிறைய பேர் சண்டைக்கும் வருவீங்க. ப்ரூஸ்லியோட அம்மா வந்து ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவங்க. இதுக்கும் ப்ரூஸ்லி ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய நடிகன் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோபம் கூட படுவீங்க. ஆனா இன்னொன்னும் இருக்கு. ப்ரூஸ்லியோட ஒய்ஃபான லிண்டா அப்படிங்கிறவங்களும் ஒரு ஐரிஷ் ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜான் எஃப் கென்னடி இருக்காருல்ல, அமெரிக்காவோட பிரசிடென்ட், அவரு வந்து இதே ஐரிஷோட வம்சாவளியில சார்ந்தவங்க தான். ஸோ ஜான் எஃப் கென்னடி யாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. அவரும் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர் தான். நிறைய பேர் இன்னும் கான்ஸ்பிரசி தியரிலாம் நிறைய இருக்கு. ஜான் எஃப் கென்னடி வந்து அவங்களோட பேச்சை கேட்காததுனால தான் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது மூலயமா கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் ப்ரூஸ்லி கிட்ட அந்த ஜூஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே நெருக்கமாறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் ப்ரூஸ்லி வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய ஃபைட்டரு. அவர் வந்து ஃபைட்டிங்ல மிகப்பெரிய திறமை இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபைட் நிறையா போட்டிருக்காரு. வாங் ஜக்மன் அப்படிங்கிறவரையும் ஃபைட்ல வீழ்த்தியிருக்காரு. நீ என்ன பெரிய ரவுடியாடா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்த கட்டமாக வரேன். ப்ரூஸ்லி வந்து நிறைய ஃபைட் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ரூஸ்லி வந்து தன்னை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறதுல தான் குறியா இருந்தாரு அப்படிங்கிறது நிறைய இடத்துல தெரியும். அது 1 இன்ச் பஞ்சு, ஒரு 2 விரல்ல புஷ்அப் எடுத்து காமிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா அந்த கராத்தே ஃபைட்டிங் ஷோ, அந்த பெல்ட்லாம் கொடுத்து ஷோ மாதிரி நடத்துவாங்கல்ல, கராத்தே பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரூஸ்லி வந்து இந்த மாதிரி திறமைகளாம் வந்து பண்ணி காமிச்சு நிறைய பேரை ஈர்த்தாரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ ஆனால் ப்ரூஸ்லி ஏன் ஃபைட் பண்ணலை, அதான் ஒரே கேள்வி. ப்ரூஸ்லி வந்து இப்போ முகமது அலி வந்து எத்தனையோ ஃபைட் பண்ணியிருக்காரு, நம்ம மைக் டைசன் வந்து எத்தனையோ ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏன் ப்ரூஸ்லி ஃபைட் பண்ணல? அவர் வந்து ஃபாஸ்டானவர்னே வச்சுப்போம். நீங்கள் சொல்கிறீங்களா ஃபாஸ்டானவர், ரொம்பவே வேகமாக சண்டை போடுறவர், அவரோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேமராவாலே வந்து ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஃபைட் பண்ணல ப்ரூஸ்லி? ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டை வந்து சூஸ் பண்ணல? எதனால் அந்த 18 வயசுலையுமே நாக் அவுட் பண்ணல அவங்கள? அந்தளவுக்கு ப்ரூஸ்லி கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எதனால அவங்க ஃபைட் பண்ணல? அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல தான் மேக்சிமம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட வாழ்நாள் கனவு வந்து படங்கள் நடிக்கிறதுல தான் போயிருக்கு. படம் நடிக்கணும், ஹாலிவுட்டை நோக்கி தான் போயிருக்காங்க. ஏன் ஃபைட்டிங்கை நோக்கி போகலை? நெக்ஸ்ட்டாக ப்ரூஸ்லிக்கும் வாங் ஜாக்மனுக்கும் 1964 ஃபைட் நடக்குது. அதுவும் பப்ளிக்காக கிடையாது, ப்ரூஸ்லியோட ஸ்கூலில். அவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எல்லாருமே சொல்லி கொடுக்கறதுக்கான ஸ்கூலில் வச்சு நடக்குது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த ஃபைட்டை வந்து ஒரு சில பேர் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இருந்தாலும் ப்ரூஸ்லியோட மனைவி சொன்னதை வச்சு தான் அந்த ஃபைட் எந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு தீர்மானத்துக்கு வர முடியுது. ஆனால் வாங் ஜாக்மன் சைடில் வேற ஒன்று சொல்கிறாங்க. ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரூஸ்லிக்கும் வாங் ஜாக்மனுக்கும் நடந்த ஃபைட்டில் வந்து ரொம்ப நேரம், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஃபைட்டு போய் ப்ரூஸ்லி வந்து அந்த ஃபைட்டில் வின் பண்ணிட்டாரு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறமும் ப்ரூஸ்லி வந்து ரொம்பவே சோகமாக இருந்தார். அந்த இடத்துல வந்து சோகமாக போய் உட்காந்துருந்தாரு. நான் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபைட்டை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ்லியோட ஒய்ஃபான லிண்டா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வாங் ஜாக்மன் சைடில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபைட் வந்து 25 நிமிஷத்துக்கு மேலே போச்சு, 25 மினிட்ஸுக்கு மேலே போச்சு. ப்ரூஸ்லி வந்து வாங் ஜாக்மனை வந்து அடித்து ஜெயிக்க முடியல, வின் பண்ண முடியல. ப்ரூஸ்லி வந்து இந்த ஃபைட் வந்து சமமாக முடிஞ்சிருச்சு. வாங் ஜாக்மனும் ஜெயிக்கல, ப்ரூஸ்லியும் ஜெயிக்கல. ஃபைட் அதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா ப்ரூஸ்லி வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. 25 நிமிஷத்துக்கு மேலே ஃபைட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததுனால ப்ரூஸ்லி வந்து ரொம்பவே டயர்ட் ஆனதுனால இந்த ஃபைட்டை வந்து பாதியிலே நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து வாங் ஜாக்மன் சைடில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஃபைட் வந்து 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ
ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் சொன்னதுலேருந்தே வருவோம். 3 நிமிஷத்துல ஃபைட் முடிஞ்சிருச்சு. ப்ரூஸ்லி வந்து சோகமாக போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃபைட்டில் வின் பண்ணால் எதுக்காக ப்ரூஸ்லி வந்து சோகமாக உட்காரணும்? நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரூஸ்லி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 11 செகண்டில் ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க. ஒரு கராத்தே மாஸ்டர்லாம் ஒரு ஜிம்மில் வச்சு அவங்களோட கராத்தே ஸ்கூலில் வச்சு ஒரு 11 செகண்டில் ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு பையனை வந்து தோளில் தட்டினதுனால அவனோட தோள்பட்டே இறங்கி போச்சு. அந்த அளவுக்கு ப்ரூஸ்லிக்கு வந்து பவர் அதிகம். இதெல்லாம் நார்மலான பர்சன், ஓகேயா? ஆனால் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறது வந்தால், இந்த வாங் ஜாக்மன்ங்கிறது வந்து ஒரு மாஸ்டர், அந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து கற்று தேர்ந்தவர். ஸோ நார்மல் பர்சன் கூட சண்டை போடுறதுக்கும் ஒரு மாஸ்டர் கூட ஒரு கராத்தே ஃபைட் பண்ணி அந்த இதில் ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்களுக்கும் சண்டை வரும்போது வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை. இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டஃப்பாக இருக்குமோ இல்லையோ, ஒரு நார்மல் பர்சனுக்கும் அந்த ஒரு மாஸ்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ரூஸ்லி வந்து ஃபைட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 3 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால 3 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கிட்டாங்க. ஏன் ஜீத் குனைட்டோ அப்படின்னு அடுத்த ஒரு பரிமாணமாக வேற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ப்ரூஸ்லி வந்து உருவாக்கணும். ஸோ அவங்க இந்த ஃபைட் வந்து ரொம்ப டைம் எடுக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே ஒரு ஃபைட்டில் வந்து ப்ரூஸ்லி வந்து வின் பண்ணிட்டாரு. கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஸோ ஒரு 3 நிமிஷம் எடுத்திருக்கு. அவர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய டேலண்ட் உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டானோ, எதுக்காக ஜீத் குனைட்டோ அப்படின்னு சொல்லி இன்னொரு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து ப்ரூஸ்லி உருவாக்கணும்? அதுக்கான ரீசன் என்ன? அப்போ ப்ரூஸ்லி தோத்துட்டாருன்னு சொல்ல வரியா? நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல வரவே இல்லை. ப்ரூஸ்லியை வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ப்ரூஸ்லி அப்படின்னு நம்ம யூடியூப்லேயோ இல்லை நெட்லேயோ சர்ச் பண்ணாலும் உடனே ப்ரூஸ்லி நாட் அ ஹியூமன், ப்ரூஸ்லி இஸ் எ ஏலியன், ப்ரூஸ்லி மனிதனே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் தம்ப்நெயிலாக இருக்கட்டும், ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரூஸ்லி அப்படிங்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாவே அவங்க வந்து ரொம்பவே ஸ்பீடானவங்க, ரொம்பவே பவரானவங்க, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபைட் பண்ணுவாங்க. 1 செகண்டில் 9 பஞ்சு, 1 செகண்டில் 7 கிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்களா? ப்ரூஸ்லி வந்து ஏதாவது ஃபைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் எப்படி சொல்கிற அதிகமாக ப்ரொமோஷன் மோட்லேயே போயிட்டாங்களோ. இல்லைனா ப்ரூஸ்லி வந்து இப்போ ஃபைட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்களை பற்றி பேசுறது வந்து வேற, அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல ஃபைட் பண்ணி ஒரு இடத்துல பேசுகிறது வேற. இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க இந்த மாதிரி இவங்களே மாதிரி கைதேர்ந்து வந்திருப்பாங்களா? ஈக்குவலாக வந்து ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு ஃபைட்டுக்கு வர்றது வந்து அக்செப்டபுளா? இல்லைனா சும்மா ஒரு இடத்துல போய் ஒருத்தங்க கூட சண்டை போடுறது வந்து அக்செப்டபுளா? அவங்களே மாதிரி ஈக்குவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வச்சு சண்டை போடுறது தான் வந்து 2 பேர் அக்செப்டபுள். ஏன்னா 2 பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் சமமாக இருக்கும் டேலண்ட். அந்த இடத்துல வந்து ஸ்கில்லும் டேலண்ட்டும் வந்து வின் பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஒரு இடத்துல முடிவு பண்ணோம். ஆனால் ப்ரூஸ்லியோட ஸ்டோரியில் அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு கேள்வி இந்த ப்ரூஸ்லி மேட்டரில் ரொம்பவே மனசை போட்டு குழப்புது. இந்த ப்ரூஸ்லிக்கும் வாங் ஜாக்மனுக்கும் 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த சண்டையோட நோக்கமே என்ன அப்படின்னா, ப்ரூஸ்லி வின் பண்ணால் இதுக்கு மேலே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலை தொடர்ந்து நடத்தலாம். வாங் ஜாக்மன் வின் பண்ணால் இந்த ஸ்கூலெல்லாம் மூடிடணும். ப்ரூஸ்லி இதுக்கு மேலே மார்ஷல் ஆர்ட்ஸ் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த போட்டியோட பந்தயமே. ஆனால் அந்த போட்டியோட முடிவுபடி அவங்களோட ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூஸ்லி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ ப்ரூஸ்லி வின் பண்ணிட்டாங்கதாகவே வச்சுக்கிடும். அப்படி அந்த போட்டியில் வின் பண்ண ப்ரூஸ்லி எதுக்காக அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலெல்லாம் மூடணும்?